கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துர்கா வீட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நவீன் கிட்ட சொல்லிடுறாங்க. நவீன், நான் இப்பவே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் துர்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அம்மா சொன்னதை எல்லாம் நினைச்சிட்டு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. நான் வந்துடுறேன். நீயும் கோயிலுக்கு வந்துருங்கிறாங்க. துர்காவும் ரெடியாகி கோயிலுக்கு போயிடுறாங்க. நவீனும் அங்க வந்திருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவோடு வந்திருக்காங்க. துர்கா நவீன் கிட்ட சொல்றாங்க, எங்க அம்மா இப்படி திடுதிப்புன்னு கல்யாண முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வாழ்க்கையில நான் தெளிவான முடிவு எடுத்திருக்கேன். நான் நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நீ என்ன சொல்றேன்னு கேட்குறாங்க. நவீன், என்ன துர்கா இப்படி கேட்குறேன்? நான் தான் ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேனே, நான் உன்னை விரும்புகிறேன் துர்கா. உன்னை காலத்துக்கும் கண்கலங்காமல் நல்லா வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு துர்கா கேட்கவும், சரி இன்றைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாலை வாங்கிட்டு தாலி வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதும் 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ரேவதிக்கு துர்கா மேலே சந்தேகமாக இருக்குது. பாவம் நைட்டெல்லாம் தூங்காமையே இருந்தா, என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு தெரியலையே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரேவதி துர்கா ரூமுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ரூமில் துர்காவை காணோம். எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் அந்த பக்கம் இந்த பக்கம் வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க. ரேவதி எங்கேயுமே காணுமே. அம்மா போட்ட கண்டிஷனால ஒருவேளை திடுதிப்புன்னு வேற ஏதாவது முடிவு எடுத்திருப்பாளா? சரி, எதுக்கும் ராஜா கிட்ட போய் சொல்லலான்னு சொல்லி கார்த்தியை தேடிக்கிட்டு போகிறாங்க ரேவதி. கார்த்தி கேட்குறாங்க, என்ன ரேவதி ஏன் இப்படி பதட்டமாக வரேன்னு கேட்கவும், துர்காவை காணோம். நைட்டெல்லாம் ஒரே குழப்பத்தோடு இருந்தா, யோசிச்சுட்டே இருந்தா. நான் கூட கேட்டேன், எதுவும் இல்லைன்னு என்கிட்ட மழுப்பிட்டா. மனசில் ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு கூட கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கான்னு சொன்னான். ஆனால் இப்போ பார்த்தா நான் எல்லா இடத்துலையும் தேடி வந்துட்டேன். ஆனால் துர்காவை காணவே காணாங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், வீட்டில் எங்கேயுமே இல்லையான்னு ஆர்த்தி ஒரு தடவை எல்லா பக்கம் தேடி பார்க்குறாங்க. ஆமாம், நீ சொன்னது சரிதான். ஒருவேளை துர்கா நவீனை காதலிக்கிறாளோ, 2 பேருமா சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களான்னு கேட்குறாங்க ரேவதி. இருந்தாலும் இருக்கலாம், இருக்கட்டும், நான் நவீனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி கார்த்தி நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நவீன் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதும் கார்த்திக்கே சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நவீன் துர்கா 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இருக்கலாம். துர்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கூட அப்படி பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் எதுக்கும் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டாலும் ஏதாவது கோயிலில் தானே பண்ணிக்குவாங்களா இருக்கும். நீங்கள் இருக்கிற கோயில் எல்லா பக்கம் தேடி பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க ரேவதி. சரி இரு ரேவதி, இப்போவே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே இருக்கிற கோயில் அத்தனை கோயிலையும் போய் பார்க்குறாங்க. அதில் ஒரு கோயிலில் துர்காவும் நவீன் 2 பேரும் சந்தோஷமாக மாலையை மாட்டிக்கிட்டு தாலியை கட்டுற காட்சியை நம்ம கார்த்தி பார்த்துடுறாரு. தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமா டேய் நவீன் அப்படின்னு கார்த்தி சத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் துர்காவும் நவீனும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, டேய் கார்த்தி, எங்களுக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சது. எனக்கு வேறு வழி தெரியல. துர்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் எவ்வளவோ ஆசையாக இருந்தேன். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஒத்துக்கிற மாதிரியும் தெரியல. துர்கா கிட்டேயும் இவ்வளவு நாளாக பேசி சம்மதம் வாங்கவும் முடியல. இப்போ தான் துர்கா மனசே மாறி இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அவங்க வீட்லேயும் வேறொரு பையனை பார்த்து திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னதுனால, துர்காவுக்கு அந்த பையனை பிடிக்கலைன்னு என்கிட்ட சொன்னதுனால, சரி வா இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் இவளை நான் சந்தோஷமாக வச்சுக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்குங்கிறாங்க நவீன். டேய், உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கு நீ நல்லா வச்சுக்குவ, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா என்னடா ஆகுங்கிறாங்க கார்த்தி. என்ன நடந்தாலும் சரி கார்த்தி, இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. துர்கா என்னை நம்பி வந்துட்டா, நான் அவளை காப்பாற்றுவேன். துர்கா நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. துர்காவும் ஆமாம் மாமா, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் எனக்கு இவரை பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் அம்மா திடுதிப்புன்னு யாரையோ ஒருத்தர் கொண்டு வந்து இவர் தான் உனக்கு மாப்பிள்ளை, எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இவன் தான் உன் புருஷன், இவங்க கூட தான் நீ வாழணும், இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டதுனால எனக்கு பிடிக்கல. யாருனே தெரியாதவங்களா கூட்டிகிட்டு வந்து இவங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சரியா படலை. அதனால எனக்கு பிடிச்ச நவீன் கூடயே நான் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க துர்கா. கார்த்தி சொல்கிறாங்க, பரவாயில்ல, உன்னோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நான் பாராட்டுறேன் துர்கா. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருந்துருக்கலாங்கிறாங்க. என்னதான் பொறுமையாக இருந்தாலும் அம்மா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணத்தினால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இதுக்கு நான் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க துர்கா. என்னமோ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு கார்த்தி துர்காவையும் நவீனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டில் சாமுண்டீஸ்வரி சந்திரா இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அக்கா துர்கா இன்னும் ரெடியாக இருப்பாளாங்கிறாங்க. அவள் சின்ன பொண்ணு, அவள் கொஞ்சம் மனசு இல்லாமல் தான் இருந்தா. நான் புடவையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கணும்னு சொன்னேன். கண்டிப்பாக ரெடியாக இருப்பாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிக்கா, எப்படி பார்த்தாலும் உன்னோட பேச்சை மீற மாட்டான்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. ஆமாம் சந்திரா, நான் எடுத்திருக்கிற முடிவில் ஏதாவது தப்பு இருக்காங்கிறாங்க. அக்கா நீ செய்கிறதாக்கா எல்லாம் சரிங்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, யோசிச்சு பாரு. ரேவதி கூட ஆரம்பத்தில் இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டான்னா, ஆனால் ராஜா மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அவரும் எவ்வளோ தங்கமானவராக இருக்காரு. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அதே மாதிரி துர்காவோட மனசும் கூடிய சீக்கிரம் மாறும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. நீ நினைக்கிறது தானுக்கா நானும் நினைக்கிறேன். நீ பார்த்த மாப்பிள்ளைக்கு என்னக்கா குறைச்சல்? சொத்து இல்லையா, அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, எல்லா திறமையும் இருக்குது. நம்ம துர்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை தான் வந்து அமைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம்க்கா. 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீ ஒன்றும் மனசு
போட்டு குழப்பிக்காத, நல்ல இடமாத்தாக்கா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா துர்கா வேண்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. கல்யாணம் பண்ணிடலாம்க்காங்கிறாங்க சந்திரா. துர்கா கிட்ட நான் பேசிட்டேன். இந்த புடவைய குடுத்து அவள கட்டிக்கிட்டு வர சொல்லு சந்திரா. ரேவதி, சுவாதி இவங்கள கூட்டிட்டு வர சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. சாமுண்டீஸ்வரி பரபரன்னு ஓடிட்டே இருக்காங்க. சந்திரா புடவைய எடுத்துக்கிட்டு போய் துர்கா ரூம்ல பாக்குறாங்க. அக்கா துர்காவை காணாங்கிறாங்க. இது துர்காவை காணுமா? அங்கதான் எங்கேயாவது இருப்பா பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா எங்கேயுமே இல்லக்கா அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்கும்போது, துர்காவை பாத்தியான்னு சந்திரா வந்து கேக்குறாங்க. இல்ல சித்தி, நானும் பார்க்கல, நானும் இப்பதான் வந்தேங்கிறாங்க. அப்படியா, நீ பாவம் இந்த கையை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்வ? சுவாதி, துர்காவுக்கு சீக்கிரமா இந்த புடவையை கட்டி ரெடியாகி வர சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி வெளியில பார்த்தா கார் வந்து நிக்குது. என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வமா எட்டி பாக்குறாங்க. அங்க நவீன், துர்கா 2 பேரும் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்க. கார்த்தி தான் கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்த சந்திரா போய் இன்னும் நல்லா தெளிவா கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. துர்காவா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி கார்த்தி நிக்கிறத பார்த்துட்டு, அக்கா இங்க வாயேன், நடக்கக்கூடாது, நடந்துருச்சுக்கான்னு அலறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, உளர்ற, நல்ல விசேஷம் நடக்க போற நேரத்துல அபசகுணமா பேசிட்டு இருக்கிறியா? அங்க அப்படி என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. டிரைவர் பையன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு வந்து பாருங்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி வந்து பாக்குறாங்க. துர்காவும் நவீனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்க. கார்த்தி கூடவே நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு சமாதானம் பண்றாங்க. இதை பாருங்க அத்தை, அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம தடுக்க முடியாது. அவங்கள ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிடுங்கிறாங்க. உள்ள போய் பேசிக்கலான்னு கூப்பிடவும் ராஜராஜன் சந்தோஷப்படுறாரு. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்தி கூட அதிர்ச்சியா நிக்கிறாரு. செஞ்ச காரியத்தை மன்னிக்கவே முடியாது. நான் கொடுத்த வாக்க பொய்யக்கிட்டல, இவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜன், சாமுண்டீஸ்வரி எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாங்கிறாங்க. துர்காவுக்காக யார் என்ன பேசினாலும் அவங்க வெளியில போலான்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டு குடும்பமே அதிர்ச்சியா நிக்கிறாங்க.